திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று மகா கும்பாபிஷேகம். காலை 6:15 மணி முதல் 6:50க்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் கோயிலில் குவியும் பக்தர்கள். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் மிளரும் திருச்செந்தூர் முருகன் கோயில். மின் ஒளியில் ஜொலித்த ராஜகோபுரத்தை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்த பக்தர்கள். திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி கண்கவர் வான வேடிக்கை. மிரள வைத்த வான வேடிக்கைகளை கண்டு ரசித்த பக்தர்கள். திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்க ஏற்பாடு. கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் கண்டுகளிக்க LED திரைகளும் அமைப்பு. திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 12ஆம் கால யாகசாலை பூஜை. மங்கள இசை, திருமுறை பாராயணம், வேத பாராயணத்துடன் நடைபெற்ற பூஜைகள். திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி மதியம் 12 மணி வரை மூலவரான முருகனை வழிபட அனுமதி இல்லை. சண்முக பெருமானை மட்டும் பக்தர்கள் வழிபடலாம் என அறிவிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருச்செந்தூரில் 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உட்பட தமிழகம் முழுவதும் 113 கோயில்களில் இன்று கும்பாபிஷேகம். கடையம் நித்திய கல்யாணி அம்மன் கோயில், சோளிங்கர் யோக ஆஞ்சநேய சாமி உள்ளிட்ட கோயில்களில் ஏற்பாடுகள் தீவிரம். பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு பட்டியலில் சேர்ந்தவர்கள் பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் சிக்கல். வளர்ச்சி, வளங்கள் பகிர்வு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் இரட்டை நிலைப்பாடுகளால் பலிகடாவாகும் தெற்குலக நாடுகள். தெற்குலகின் குரல் முன் எப்போதும் விட இப்போது மிகவும் முக்கியம் என பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். உலகில் தெற்கு நாடுகள் இல்லை என்றால் சிம் கார்டு இருந்தும் நெட்வொர்க் இல்லாத செல்போன் போன்றதுதான் பன்னாட்டு அமைப்புகள். 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களால் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை சமாளிக்க முடியவில்லை என பிரதமர் மோடி வருத்தம். மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக தீவிரவாதம் உள்ளதாக பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. பஹல்காம் தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என கருத்து. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கண்டனம். பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவர்கள், அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என திட்டவட்டம். பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்ற பிரதமர் மோடி உலக தலைவர்களுடன் சந்திப்பு. பிரிக்ஸ் தலைவர்களுடன் கைகோர்த்து குழு புகைப்படம் எடுத்து மகிழ்வு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 336 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. எஜ்பாஸ்டன் மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்து சரித்திரம் படைத்தது இந்திய அணி.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா நிச்சயம் விளையாடுவார். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி கேப்டன் சுப்மன் கில் உறுதி. TNPL இறுதிப் போட்டியில் திண்டுக்கல்லை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது திருப்பூர். 118 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை வென்று அசத்தல். பொறியியல் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என தகவல். தமிழக அரசின் வருவாய்த்துறையில் 2299 கிராம உதவியாளர் காலி இடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியீடு. செப்டம்பர் இறுதிக்குள் எழுத்துத் தேர்வு நேர்காணலை நடத்தி முடிக்க திட்டம். தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வரும் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று முதல் விண்ணப்பம் விநியோகம். சென்னையில் 6 வார்டுகளில் வீடு வீடாக சென்று விண்ணப்பம் விநியோகிக்க ஏற்பாடு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்கும் EPS. சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள தொண்டர்களுக்கு கடிதம் மூலம் அழைப்பு. மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். பாஜக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது விலகுவதா என்பது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 7 கட்டங்களாக பாஜக சார்பில் மாநாடு நடத்த திட்டம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலியிலும் செப்டம்பர் 13ஆம் தேதி மதுரையிலும் மாநாடு. திமுக இருக்கக்கூடாது என அதிமுக பாஜக நுணைப்பது போல் விஜயும் நுணைப்பதால் இணைந்து செயல்பட அழைப்பு விடுத்தோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தமிழ்நாட்டில் அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலக்க மாட்டோம் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தல் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் அரசியல் சட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய தேர்தல் என பேச்சு. பாமக லெட்டர் பேடிலிருந்து அன்புமணியின் பெயர் நீக்கம். ஏற்கனவே நிர்வாக குழு பட்டியலில் பெயர் இடம்பெறாத நிலையில் லெட்டர் பேடிலும் அன்புமணியின் பெயர் இல்லை. பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தகவல். செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் கூட்டணி தேவை என்ற அளவில் 2 திராவிட கட்சிகளும் பலவீனமாக உள்ளன. கூட்டணி ஆட்சி தேவை என்ற அளவிற்கு பலவீனப்படவில்லை என திருமாவளவன் கருத்து. தாவேகாவில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் தீவிரம். பனையூரில் ஜூலை 8ஆம் தேதி பயிற்சி பட்டறை ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. எலான் மஸ்க் கட்சியின் பொருளாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வைபவ் தனேஜா நியமனம். டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக உள்ள வைபவ் தனேஜாவுக்கு மஸ்க் கட்சியில் பொறுப்பு. போர் பதற்றம் காரணமாக ஈரானில் சிக்கிய 15 மீனவர்கள் சென்னை வருகை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் விளம்பரங்களுக்கு கடும் கட்டுப்பாடு. திட்டத்தின் பதிவு எண் QR கோட் குழும முகவரி இடம்பெற வேண்டும் என அறிவுறுத்தல்.
சென்னையிலிருந்து 70 பேருடன் தூத்துக்குடிக்கு புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. ஓடுபாதையில் அவசரமாக நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நடைபெற்று வரும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கம். திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின். சேலம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக Z+ பாதுகாப்புடன் விழாவில் பங்கேற்பு. EPSக்கு Z+ பிரிவு CRPF வீரர்கள் பலத்த பாதுகாப்பு. விருதுநகர் மாவட்டம் கீழத்தாயில்பட்டி பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமான நிலையில் மேலும் 3 தொழிலாளர்கள் படுகாயம். விருதுநகர் மாவட்டம் கீழத்தாயில்பட்டி பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்து. ஆலை உரிமையாளர்கள் மற்றும் போர்மேன் உட்பட 3 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு. போர்மேனை கைது செய்து போலீசார் விசாரணை. விருதுநகர் பட்டாசாலை தீ விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம், லேசான காயத்திற்கு 50,000 ரூபாய் நிதி உதவி. போலீசார் விசாரணை நடத்திய போது தன்னையும் தாக்கியதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அஜித் சகோதரர் நவீன். நவீனுக்கு இரத்தக்கட்டு, காயம் எதுவும் இல்லாத நிலையில் பாதவலிக்கு சிகிச்சை முடிந்து இல்லம் திரும்பினார். சென்னையில் மது போதையில் இருந்த இளம்பெண்ணை தோழியின் நண்பர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. பெண் அளித்த புகாரின் பேரில் தோழி மற்றும் இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை விமான நிலையத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் சுமார் 3 மணி நேரம் நடத்திய சோதனையில் மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்துள்ளது. திருச்சி திருவெரும்பூர் அருகே மனைவியை விரட்டி வெட்டிய கணவன். மனைவி படுகாயமடைந்த நிலையில் கணவனுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஓசூர் அருகே அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை. பள்ளியின் தலைமை ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார். மயிலாடுதுறை தவாக நிர்வாகி மணிமாறன் கொலை வழக்கு. ஏற்கனவே பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உட்பட 3 நிர்வாகிகள் சரணடைந்த நிலையில் மேலும் 7 பேர் விழுப்புரம் வளவனூர் காவல் நிலையத்தில் சரண். கோவையில் கணவர் இறந்தது தெரியாமல் 6 நாட்களாக சடலத்துடன் மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி வசித்த சோகம். எலி இறந்ததால் துர்நாற்றம் வந்ததாக நினைத்த பரிதாபம். கிருஷ்ணகிரியில் ஒரே வீட்டை பலரிடம் காட்டி அக்ரிமெண்ட் போட்டு 10 கோடி ரூபாய் மோசடி. புகாரின் பேரில் காவல்துறை தீவிர விசாரணை. திருவாரூரில் ஒரே நாளில் 2 பெரும் தீ விபத்துகள். அடுத்தடுத்த 5 வீடுகள் தீக்கரையான பரிதாபம். உடைமைகளை இழந்த பெண்கள் அழுது புலம்பல். நாகை வேதாரண்யம் அருகே நிர்முலை கிராமத்தில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து.
இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை, தாய், மகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. கோலாகலமாக தொடங்கியது புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் ஊசுடு அகார்ட் வாரியர்ஸ் அணியை 2 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணி. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் கத்தி போடும் நிகழ்வுடன் மொஹரம் ஊர்வலம். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்களுடன் இந்துக்கள் ஊர்வலத்தில் பங்கேற்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டனின் F-35 போர் விமானம். பிரிட்டனிலிருந்து வந்த நிபுணர்கள் குழு தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் தீவிரம். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு. பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. மகாராஷ்டிரா மாநிலம் தூர்பே பகுதியில் உள்ள குடோனில் பயங்கர தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயால் விண்ணை முட்டிய கரும்புகை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 67ஆக அதிகரிப்பு. மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரம். மெக்சிகோவில் உள்ள குவாடலரஜராவில் சாலையில் திடீர் பள்ளம். பள்ளத்தில் 2 லாரிகள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. ¿Cómo no está diciendo, güey? Se dijo que ellos hablan 10 minutos antes y dice, te corto rápido, que ahora. குரோசியாவில் நாசி கொள்கை பிடிப்பு கொண்ட சர்ச்சைக்குரிய பாடகர் இசை நிகழ்ச்சியில் 4.5 லட்சம் பேர் குவிந்ததால் ஆச்சரியம். வியப்பை ஏற்படுத்திய பாடகர் மார்க்கோ பெருகோவின் தாம்சனின் இசை நிகழ்ச்சி. இங்கிலாந்தில் நடைபெற்ற அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையான கொனிஃபா கால்பந்து தொடர் இறுதிப் போட்டியில் கிழக்கு துருக்கிஸ்தான் அணியை வீழ்த்தி தமிழ் ஈழம் அணி கோப்பையை வென்ற அசத்தல்.